ज्ञानाञ्जनशलाकया ज्ञानाञ्जनशलाकया सत्सुरमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणी विशेष सुगुणादि पाश्चात्य देशकारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே அவருடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். பகவான்கிட்ட அவருடைய பகவான் கிட்ட அவருக்கு இருக்கிற அனுபவம், அப்புறம் அவருடைய பிரார்த்தனையில அவருடைய ரிலேஷன் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். பகவான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உணர்ந்த. அதனால பாகவதம் முழுவதுமே தூய பக்தருடைய பகவானை பற்றி தூய பக்தர்கள் உணர்ந்தது, அறிந்தது, அனுபவித்தது. அதுதான் பாகவதம். பாகவதம்னா வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா பாகவதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் அவருடைய ரியலைசேஷன், அவருடைய அனுபவங்கள், பகவானுக்கு அவங்களுக்கு இடையே ஏற்பட்ட அனுபவங்கள், அன்பு பரிமாற்றங்கள், பகவானை பற்றிய புரிதல், பகவானை அவங்க உணர்ந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றார். பிரம்மா, நாரதர், வியாசர், சுகதேவ் கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜ், அப்புறம் விதுரர், பீஷ்மர், துருவர், பிரகலாத், குந்தி தேவி, so many prayers are பாகவதம் ஃபுல்லா பிரேயர், பிரார்த்தனைகள். சோ இங்க பிரம்மாவுடைய அனுபவம், பிரம்மா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, பிரம்மா என்ன ரியலைசேஷன் பண்ணாரு, அதை இப்ப ஷேர் பண்றாரு. சோ இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 13 மற்றும் 14. பும்சா மதோ விவித கர்ம வீரந்த அத்பராத்யை தானேன சோக்ர தபசா பரிச்சயாச்ச ஆராதனம் பகவஸ்தவ சத்கிரியார்த்தோ தர்மோ அர்ப்பிதः கர்ஷித் நியதேன யத்ர. மக்களின் புண்ணிய செயல்களான தவம், தானம், தவம், துறவு மற்றும் யாகம் போன்றவையும் உங்களை வழிபடுவதற்காக செய்யப்படும் இறைப்பணி செயல்கள் அனைத்தும் நீங்கள் திருப்தியுறும் வண்ணம் உமக்கு அர்ப்பணிக்கப்படும் அந்த செயல்களின் பலன்கள் போன்றவை அனைத்தும் நன்மை தருவதாகும். இவை போன்ற அரணை செயல்கள் என்றும் ஈடாக போவதில்லை. நேகா விக்ரமனா சுஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பமப்பியச தர்மசிய திராயதே மகதுபே. பக்தி தொண்டுல செய்யற ஓரொரு செயலும், இங்க பாகவதத்துல பிரம்மா சொல்றாரு, அங்க பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. பிரம்மா இங்க என்ன சொல்றாரு, ஒரு பக்தர் செய்யக்கூடிய எந்த செயலுமே வீணா போகாது. யஜ்யம், தானம், தவம், துறவு, யாகங்கள் செய்வது, தானங்கள் செய்வது, தவம் இருக்கிறது, துறவு. பௌதிகத்துல பற்றின்மை, பகவான் மேல பற்றுதல், அதுதான் துறவு. துறவு அப்படின்னா இன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, துறவுன்னு சொன்னா அவர் சாமியார போயிடுவாரு, காட்டுக்கு போயிடுவாரு, அவர் ஊருக்குள்ள வரமாட்டாரு, அது இல்ல துறவு. துறவுனா பௌதிக பற்றுதலை துறந்திருப்பது, பௌதிக ஆசைகளை துறப்பது, அல்லது கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வு மட்டுமே செயலாற்று. யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறோ அவன்தான் உண்மையான துறவி. இதுதான் பகவத்கீதையினுடைய 5ஆம் அத்தியாயத்திலையும் 6ஆம் அத்தியாயத்திலையும் கிருஷ்ணா உறுதிப்படுத்துறாரு. குறிப்பா 5ஆம் அத்தியாயத்துல நிஷ்காம கர்மயோகம், அதுக்கு ப்ராப்பர் கொடுத்த தலைப்பு கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். நிஷ்காமா
நிஷ்காம பக்தா, கிருஷ்ண பக்தா, நிஷ்காமா. நிஷ்காமா மீன்ஸ் there is no any material desire. பௌதிக ஆசை எதுவும் இல்லாம, பௌதிக தேவைகளுக்காகவோ இந்த பௌதிக ஆசையும் இல்லாம வெறுமனே கிருஷ்ணரை திருப்திக்காக பண்றது. அதான் நிஷ்காம கர்மயோகம். அதான் நிஷ்காம பக்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெண்டு கம்பேர் பண்ணுவோம். சகாம பக்தா, நிஷ்காம பக்தா. தேவர்கள்லாம் சகாம பக்தா, அது பிரம்மாவை ஒப்புகிறார். பிரம்மாவை என்ன சொல்றாரு, தேவர்களுடைய வழிபாட்டினால பகவான் திருப்தி அடைவதில்லை. ஏன்னா அவங்க மெட்டீரியல் டிசைர். தேவர்களுக்கு பௌதிக ஆசை இருக்கிறதுனால தேவர்களுடைய வழிபாட்டினாலேயோ பிரார்த்தனையாலோ பகவான் திருப்தி அடைவதில்லை. எந்த பக்தர் கள்ளங்கபடம் இல்லாம எளிமையா பணிவா எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம வெறுமனே பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பக்தி பண்றாரோ அந்த பக்தியில பகவான் திருப்தி அடைவார். தூய பக்தர் அந்யாபிலாஷ் அந்த பக்தியில தான் பகவான் திருப்தி அடைவார். அப்போ இந்த பிரம்மா ரொம்ப அழகா சொல்ற, யாகம், தானம், தவம், துறவு இதெல்லாம் கிருஷ்ணருக்காக செய்யப்படும் போது அது வீணா போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணருக்காக பண்ணலைன்னா வீணா போயிடும். கிருஷ்ணருக்காக பண்ணல, ஒரு கடுமையா தவம் இருக்காரு, விரதம் இருக்காரு, ஆனா கிருஷ்ணர் விட்டுட்டாரு, என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்ல. ஸ்ரமேவேதி கேவலம். பாவனம் ஃபர்ஸ்ட் கேட்ட என்ன சொல்லிட்டு, தர்ம சனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசியா நோற்பாலைய எதிரதி ஸ்ரமேவேதி கேவலம். ஒருத்தர் செய்யக்கூடிய தர்மம் பகவானை நோக்கி திருப்பப்படல, பகவானுக்காக செய்யல, பகவானுடைய திருப்திக்காக பண்ணல அப்படின்னா அது காலவிரயம் தான். அதே சமயம் பாவம் என்ன சொல்லுது, வர்ணாஸ்ம தர்ம அத புண்டி திஜஸ்ரேஷ்ட வர்ணாஸ்மி பாஷ சாந்திரஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். வர்ணாசிரம கொள்கை நோக்கமே பகவான் திருப்திப்படுத்துறதுதான். பகவானை திருப்திப்படுத்தாம அதுக்கு முயற்சிக்காம ஒருத்தர் தன் உத்தியோக கடமை எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணாலும் அது இம்பர்ஃபெக்டா. பகவானை திருப்திக்காக இல்லாம ஒருத்தர் சுய திருப்திக்காக வெறுமனே உத்தியோக கடமையை பண்றாரு அப்படின்னா அது கால விரைதான். அதே சமயம் ஒருத்தர் செய்யக்கூடிய செயலெல்லாம் கிருஷ்ணருக்காக பண்ணும்போது அது என்னைக்கு வீணாவது, நஷ்டப்படாது. இங்க பிரம்மா சொல்றாரு, அங்க கீதையில பகவான் சொல்றாரு, நேகா விக்ரமன் ஆசுஸ்தி பிரத்யவாய நிமித்த ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய. ஸ்வல்பம்னா கொஞ்சமா, யாரேனும் சிறிதேனும் ஒரு சேவை செய்திருந்தால் கூட பயங்கரமான ஆபத்திலிருந்து அவங்களை காப்பாற்று. பயங்கரமான ஆபத்திலிருந்து ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசி. அதனால கிருஷ்ணருக்காக செயலாக்குறதுல இப்ப நஷ்டமே கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ண பக்தரும் வீழ்ச்சி அடைகிறது இல்லை. பக்தியில பண்ற ஒவ்வொரு செயலும் வீணா போகாது, பக்தரும் வீணா போக மாட்டாரு. அது கிருஷ்ணா உறுதிப்படுத்திட்டாரு. கௌந்தைய பிரதிஜானகி நாமே பக்தர் கிருஷ்ணன். அர்ஜுனா நீயே அனௌன்ஸ் பண்ணிட்டு, என் பக்தர் இன்னைக்கு வீண் போக மாட்டான், நீயே சொல்லிடு. அப்போ பக்தி தொண்டு பகவானுக்காக செய்யக்கூடிய சேவை எந்த சேவையும் வீணா போகாது. அதே மாதிரி பக்தரும் வீணா போக மாட்டாங்க. அதுக்கு அப்படி ஆப்போசிட், இது ரெண்டு பலன் தான் வீணா. பக்தர் அல்லாதவங்க வீணா போயிடுவாங்க, அவங்க செய்யற செயலும் வீணா போயிடும். ஏன்னா அங்க கிருஷ்ணர் நடுவில் இல்ல. பக்தர் எல்லாரும் ஏன் வீணா போயிடுறாங்க? இந்த மனித வாழ்க்கை கிடைச்சு அதை பயன்படுத்திக்காம பகவானுக்கு சேவை பண்ணாம உடன்பத்துல போய் இந்த வாழ்க்கைய வீணாக்கிறாங்க. விபலே சேவினும் கிருப்பான துரஜன சபல சுக்கலாகி. கோவிந்ததாசர் என்ன பாடுறாரு, விபல சேவினோ விபல சேவினோ கிருப்பான துரஜன சபல சுகலபலாகி. கொஞ்சம் பௌதிக தேவைக்காக யார் காலையெல்லாம் போய் பிடிச்சு, யார் காலையெல்லாம் விழுந்து அலையிற நாயா போய் அலையிற. விபலே சேவினு கிருப்பான துர சபல சுக்கலபலாகி. இப்படிதான் போகுது யாருடைய வாழ்க்கை, பக்தர் அல்லாதவங்க வாழ்க்கை. அப்ப பக்தர் அல்லாதவங்க வாழ்க்கை என்ன செயல் பண்ணாலும் அது தவமா இருக்கலாம், இரவு பகலாம் வேலை பார்க்கலாம், தூங்காம விழுந்து விழுந்து படிக்கலாம். ஸ்கூல் பசங்க எல்லாம் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க இரவு பகலாம். படிக்கிறது தப்பு இல்லை, விழுந்து விழுந்து படிக்கிறது தப்பு இல்லை. அந்த நாலேஜை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். அப்படி இல்லாட்டி வாட் இஸ் யூஸ்? இனிமே பௌதிக கல்வியெல்லாம் ஒன்று சாதிக்க போறது இல்லை.
அப்படியே ஒருத்தர் பௌதிக கல்வி விழுந்து விழுந்து படிச்சாலும் அந்த நாலேஜ் அந்த அறிவை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலைன்னா சிம்பிளி வேஸ்ட். அதே மாதிரி ஒருத்தர் கடினமா உழைக்கிறார், இரவு பகலும் 1000 நுழைத்தவர்களும் கடினமா உழைக்கிறார். ஆனா அந்த உழைப்பை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தல, என்ன பிரயோஜனம்? கழுத கூட தான் உழைக்குது. பாகவதம் கேக்குது இல்லையா? கொள்ளலின் துருத்தி சுவாசிப்பது இல்லையா? கொள்ளனோட துருத்தி பார்த்திருக்கீங்களா? அது புசு புசு காத்து வருது, அது கூட சுவாசிக்குது, நாமளும் சுவாசிக்கிறோம். அப்ப நமக்கும் கொள்ளனுடைய துருத்திக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணல, ஒருத்தர் பகவானுக்கு பக்தி செய்யலைன்னா அவர் சுவாசம் கொல்லன் துருத்தியில வரக்கூடிய சுவாசம் மாதிரிதான். கொல்லோட துருத்தியில அவன் கறி போட்டு அமுத்துவான், அந்த இது ப்ரெஸ் பண்ணுவான், சவுண்ட் ஃபயர், அந்த காத்துல போய் ஃபயர். அந்த மாதிரி ஒவ்வொருடைய துருத்தியும் சுவாசிக்குது, நானும் சுவாசிக்கிறேன். ஆனா என்ன வித்தியாசம்? பகவத் பக்தி ஹீனசிய, பகவான் மேல எனக்கு பக்தி இல்ல, பகவான் மேல எனக்கு பக்தி இல்ல. பகவத் பக்தி ஹீனசிய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக. உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க, நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, ஜபம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, விரதம் இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பகவத் பக்தி ஹீனசிய ஜாதி ஜாதி சாஸ்திர ஜபஸ்தப அப்ராணஸ்ய தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சு. உயிரற்ற உடலை அழகுபடுத்துற மாதிரி. சோ பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம என்ன செயல் பண்ணாலும் அது உயிரற்ற உடலை அழகுபடுத்துற மாதிரி. அப்ராணஸ்ய தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சு. சில நேரங்கள்ல இறந்து போன வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அவங்க உடம்ப வச்சு அதை குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த அலங்காரம் என்ன பிரயோஜனம்? ஆன்மாவே போயிடுச்சு. அந்த உடலை விட்டு ஆன்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடல் அழகுபடுத்தி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு எந்த ஒரு செயல் பண்ணாலும், அது மாணவர் வாழ்க்கையோ அல்லது குடும்பஸ்தருடைய வாழ்க்கையோ அல்லது பிரம்மச்சரியமோ சன்னியாசியோ, ஒருத்தர் எந்த வர்ணத்துல எந்த ஆசிரமத்துல இருந்தாலும், ஒருத்தர் குடும்பஸ்தரா இருக்காரு, இல்லற கடமைய பர்ஃபெக்டா பண்றாரு, ஆனா கிருஷ்ணரை பக்தி பண்ணல, அப்ப என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் சன்னியாசியா இருக்காரு, ஆனா கிருஷ்ணர் முன்னாடி விழுந்து வணங்கல, என்ன பிரயோஜனம் சன்னியாச வாழ்க்கை? ஒருத்தர் பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு, பகவானுக்கு குருவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சேவை பண்ணல, அப்ப என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது வீணா போயிடும். அப்போ நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும், அதுதான் கிருஷ்ணர் திரும்ப கீதையில சொல்றாரு, யத் கரோசி யஜஸ்நாசி யத் ஜுகோசி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குரு மத் அர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் முன்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ, அது எனக்கு அர்ப்பணம் செய்து. யத் கரோசி, எதையெல்லாம் செய்கின்றாயோ, யஜஸ்நாசி, எதையெல்லாம் முன்கின்றாயோ, எத் தபஸ்யசி, எந்த தவங்கள்லாம் புரிகின்றாயோ, அப்ப என்ன செஞ்சாலும் அது கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கும். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். சோ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத வரைக்கும் அந்த செயல் பூர்த்தி அடையாது. தியானம் செய்யறது, தானம் செய்யறது, தவம் செய்யறது, விரதம் இருக்கு, அது பகவானுக்காக செய்யாம போயிடுச்சுன்னா அது வீணா போயிடும். அதனால எந்த ஒரு செயல் செய்தாலும் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும், கிருஷ்ணாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ கிருஷ்ணாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நாமளும் சாட்டிஸ்ஃபை. ஜஸ்மின் துஷ்டே ஜெகஸ் துஷ்டம். பகவான் திருப்தி அடைச்சா எல்லாரும் திருப்தி அடையும். சோ கிருஷ்ணாவை திருப்தி படுத்துறதுதான் கலை, ஆர்ட். பக்தி தொண்டுனாலே கிருஷ்ணாவை திருப்தி படுத்துறதுதான். அப்ப கிருஷ்ணாவை திருப்தி படுத்தும் போது நாம திருப்தி அடையும். புரோபார் கொடுக்குற உதாரணம் எழுது, சில புரோபார் ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன அலங்காரம் பண்ணிக்கிறேன், என்ன ரொம்ப அழகா நகையெல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நான் கண்ணாடி முறையில் போயிட்டு. அப்ப கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் எப்படி தெரியும்? ரொம்ப அழகா தெரியும். அப்போ கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்தை தனியா அழகுபடுத்த தேவையில்லை, அது அவசியம் இல்லை. என்னை நான் அழகு செய்து கொள்ளும் போது, என்னை நான் அழகுபடுத்திக் கொள்ளும் போது கண்ணாடியில் தெரியும் பிம்பமும் அழகா. அதே மாதிரிதான் ஒருத்தர் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த அவர் அழகாயிட்டே இருப்பார், திருப்தி அடைஞ்சிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம், கிருஷ்ணாவுடைய அன்பு இருக்கு. மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. நம்ம நித்தியமானவங்க, கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். சோ கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த நாம திருப்தி அடைஞ்சுட்டே. சோ கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதை விட்டுட்டு
நான் திருப்தி அடைவேன் நினைச்சா இந்த உலகத்துல திருப்தியே அடைய முடியாது, அதிருப்தி தான். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதை விட்டுட்டு நான் எப்படியாவது திருப்தி அடையணும்னு ட்ரை பண்ணா அது நஷ்டப்பட்டுதான் போகும், அதிருப்தி தான் அதிருப்தி. அதனால கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது அல்டிமேட் கோல். அதனால இங்க பிரம்மா ரொம்ப அழகா சொல்ற, தானம் தவம். தானம் என்ன கொடுத்தாலும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்றதுக்காக, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுக்காக, வைஷ்ணவர்களுக்கு பகவானை செய், அந்த மாதிரி தானம். அதுல தவம் ஏகாதசி விரதம் இருக்கிறது, சேவை பண்றது, பக்தர் சங்கத்துக்கு வருது, பௌதிகத்திற்கு விலகி இருக்கிறது துறவு, பௌதிகத்துல பற்றுதல் கொள்ளாம பகவான் மேல பற்றுதல் கொள்ளும். யஜ்யம், இந்த யுகத்துக்கான யஜ்யம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இது எல்லாமே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துக்காக பண்ணும்போது பெரும் நன்மை தரும். சுகினோ பவந்து, உலகத்துக்கே மங்களம். அப்படி இல்லாட்டி அந்த செயல் வந்து பேரளவான மங்களம் தான், அது உண்மையான மங்களம் அல்ல. அடுத்து என்ன சொல்றாரு, சத்வஸ்வரூபமவ சைவ நிபீத வேத மோகாய போத திசனாய நம பரஸ்மை விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு நிமித்த லீலா ராசாயதே நமைதி சக்ருமேன்வராய. தமது அந்தரங்க சக்தினால் தம்மை நிச்சயமாக வேறுபடுத்தி காட்டுபவரும் எல்லாம் கடந்த பரம்பொருளாக விளங்குபவருக்கும் எனது வந்தனைகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். தன்னுணர்வு பெறுவதற்கான புத்தியின் மூலமே அவரது வேறுபாடு இல்லாத அருந்தன்மையானது அறிந்து கொள்ளப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் படைத்திலும் காத்தலும் அழித்திலும் செயல்களை தமது லீலைகளால் அனுபவித்து மகிழ்பவருக்கு எனது வந்தனைகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். இங்க பிரம்மா ஒத்துன்றாரு. இங்க பிரம்மா என்ன ஒத்துன்றாரு, நான் படைப்பாளி கிடையாது, பகவான் தான் படைக்கிறேன், நான் வெறும் கருவிதான். பகவான் தான் படைக்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் ஒரு லீலையா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பகவான் லீலையா பண்ணிட்டு இருக்காரு. அந்த லீலையில அவருக்கு ஒரு சேவை. பகவானுடைய லீலையில அவருடைய இந்த படைத்தல் காத்தல் இந்த சிருஷ்டிப்பு லீலையில பிரம்மாவுக்கு ஒரு சேவை கொடுத்திருக்காரு பகவான். அப்ப பிரம்மா அதனால கர்வம் கொள்ளல. பிரம்மா தன் நிலையை உணர்ந்து பிரார்த்தனை செய்யறாரு, ஓ பகவானே, நீங்களே படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். பிரம்மா ஒத்துன்றாரு, அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பிரம்மா இதை ஒப்புக்கொள்கிறார், தான் ஒரு கருவி மட்டுமே. சோ பகவான் தான் இதெல்லாம் பண்றாரு. அந்த பகவான் வந்து ஒரு பக்தி தொண்டாலதான் அவர் மகிழ்விக்க முடியும். அதனால பிரம்மா என்ன சொல்றாரு, எப்போ ஒருத்தர் வந்து தன்னுணர்வு பெறுவதற்கான புத்தியின் மூலமே அவரது வேறுபாடு இல்லாத அருவத்தன்மையானது அறிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப பகவான் இரண்டு விதமா உணரலாம். அவரை உருவமாவும் உணரலாம், அருவமாவும் உணரலாம். ஆனா பெரும்பாலும் பக்தர்கள் வந்து அவருடைய அருவத்தன்மையில ஆர்வம் காமிக்கிறது இல்லை. பக்தர் அல்லாதவங்க, மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்கதான் ரொம்ப ஆர்வம் கேட்பாங்க. கடவுள் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் உருவமற்றவர், அவர் அருவமானவர், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தை தொடங்குது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. சோ இவங்க தன்னுடைய சாஸ்திர விசாரணை மூலமா பகவானை பிரம்மமாவுக்கு முயற்சி பண்றாங்க. அது ரொம்ப கடினமானதும் கூட. அதே சமயம் பக்தர்கள் வந்து ரொம்ப எளிமையா பகவானுடைய தெய்வீக லீலைகளை ஸ்மரணம் பண்ணுவது, நவவித பக்தி, சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதி சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியமா நிவேதனம். இந்த 9 விதமான பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுமா பக்தர்கள் வந்து இந்த 9 விதமான பக்தி தொண்டை பயிற்சி பண்றது மூலமா பக்தர்கள் விதமான ஆனந்தம் அனுபவிக்கிறார். இந்த பக்தியில கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து பிரம்மானந்தத்தோடு ஒப்பிடவே முடியாது. பிரம்மானந்தம் வந்து எப்படின்னா, ஒரு தண்ணி தாக இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி, நல்ல தண்ணி தாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா அவன் திருப்தி அடைவாங்களா? அடையணும். ஆனா பக்திங்கிறது வந்து சாகரம், பெரிய சமுத்திரம். அந்த பக்திங்கிற சாகரத்துல ஒருத்தர் நீந்தலாம். அதான் பக்தி ரச அமிர்த சிந்து. கோசாமி அழக எழுதியிருக்க, பக்தி ரச அமிர்த சிந்து. அப்ப கோசாமிகள்லாம் அவங்க சாமிகள் தான். ஆன்மீகவாதிகள்ல ஞானிகளும் இருக்காங்க, யோகிகளும் இருக்காங்க, பக்தர்களும் இருக்காங்க. ஞானிகள் பிரம்மத்தை உணர்வுகளை திருப்தி அடைஞ்சிடறாங்க, அதுக்கு மேல அவங்க போக முடியாது.
யோகிகள் பரமாத்மா உணர்வுல முயற்சி பண்றாங்க, அது மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். ஆனா பக்தர்களால பகவானே பிரம்மமா எல்லா பக்கம் பார்க்க முடியும். அவர் பிரம்மஸ்வரூபமா எல்லா பக்கம் இருக்காரு, பரமாத்மாவா நம்ம இதயத்தில் இருக்காரு, அதே சமயம் பரம புருஷோத்தமனால குருமுக கடவுளா இருக்காரு. இத பக்தர்களால உணர முடியும். அப்போ இந்த பக்தி மார்க்கம் அல்லது பக்தி தொண்டுதான் பகவானை உணர்வதற்கு சிறந்த வழி. இத பிரம்மாவும் அனுபவிச்சிருக்காரு. பிரம்மா விஷ்ணாவை பார்த்து ட்ரை பண்ண, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உடனே, பிரம்மா படைக்கப்பட்ட உடனே பிரம்மா அவர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் யாரு, இதெல்லாம் ட்ரை பண்றாரு பிரம்மா. சொந்த முயற்சினால, மனக்கற்பனையால, யோகாத்தியாசத்தினால முடியல பிரம்மானால. பிரம்மா பகவானை கட்டளையை பின்பற்ற ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது பகவான் யாரு. தபா என்ற சப்தம், இந்த தபா என்ற சப்தம் கேட்டு பிரம்மா தவம் செய்ய ஆரம்பிச்சார். பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மாவுக்கு எல்லாம் பகவான் காமிச்சு கொடுத்தார். எப்ப பிரம்மா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சாரோ அப்ப பகவான் எல்லாத்தையும் ஒரு காமிச்சு கொடுத்தாரு. பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, அது சிருஷ்டிப்புக்கான அறிவு, விடுபாடுகளை படைக்கிறதுக்கான அறிவு, இதெல்லாம் பகவான் தன்னுடைய ஆன்மீக உலகம், தன்னுடைய சச்சிதான ரூபம் அனைத்தையும் பகவான் காமிச்சார் அப்படின்னா. அதனால பக்திங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பக்தி தொண்டு அல்லது பக்தி சேவைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, மிக உயர்ந்தது, உன்னதமானது. பிரபுபாதர் மிக அழகா சின்ன சின்ன புஸ்தகங்கள் எழுதியிருக்க. யோகத்தின் பூர்ணத்துவம், மிக உன்னதமான யோகம், பக்குவமான யோகம். பக்தியை பற்றி பிரபுபாதர் சின்ன சின்ன புஸ்தகங்கள் ரொம்ப அழகா எழுதியிருக்க. அப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் வைணவ ஆச்சாரியர்கள் தூய பக்தி தொண்டே கற்பிச்சு கொடுக்கிறார். பகவானே இந்த பூமியில வரும்போது அவர் அதைத்தான் செய்யறாரு. ஒவ்வொரு தடவையும் யுகந்தோறும் பகவான் அவதரிக்கும் போது அவர் தூய பக்தி தான் ஸ்தாபனம் பண்றாரு. அவர் ராமச்சந்திர பிரபுவா வந்தபோது சரி, அவர் கிருஷ்ணச்சந்திரா வந்த சரி, கௌரச்சந்திரா பகவான் கிருஷ்ணரா வந்த போதும் சரி, ராமராக வந்த போதும் சரி, கௌரங்கராக சைத்தன்ய மகாபிரபு வந்த போதும் சரி, அவர் ஒவ்வொரு லீலைகளிலும் பக்தியே பிரதானப்படுத்துகிறார். அந்த பக்தியினாலே ஒரு திருப்தி, பக்தி தூய பக்தினாலே திருப்தி அடைகிறார். அந்த பக்தினால மட்டும்தான் அவர் கவர முடியும். அந்த பக்தினால ஒரு பக்தன் பகவானே கட்டுப்படுத்த முடியும். அந்த பக்தினால சுத்த பக்தி, தூய பக்தினால ஒரு பக்தன் பகவானை கட்டுப்படுத்த முடியும், பகவானை கவர முடியும். அப்போ இதுதான் நம்ம மறந்து போயிட்டோம். கலியுக மக்களுக்கு இந்த சுத்த பக்தி தான் மறந்து போயிடுச்சு. அதனால இந்த உன்னதமான பக்தி தொண்டை கற்பிக்கிறதுக்காக பகவானே இந்த பூமியில சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகையன்யா, ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஒன்னானா சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் ராதாரனுடைய பாவத்துல. அப்ப பகவான் இந்த பூமியில வந்தது எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமம். அந்த கோலோக விருந்தாவனத்துல எல்லாரும் கிருஷ்ணர் மேல தூய அன்பு செலுத்துறாங்க. அந்த உன்னதமான பிரேமத்தை கொடுக்கறதுக்காக, அந்த உன்னதமான பிரேமத்தை அனுபவிக்கிறதுக்காக பகவானே சைத்தன்ய மகாபிரபு. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ தன் சகாக்களோடும், அஸ்திரங்களோடும், பரிவாரங்களோடும், அங்கங்களோடும், அம்சத்தோடும் தோன்றுவார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான் அந்த கருப்புள்ள பொன்னிறத்துல, கிருஷ்ணர் தான் அந்த கருப்புள்ள உருக்கிய பொன்னிறத்துல வந்தார். கிருஷ்ணவர்ணம் துஷா அங்க உபாங்க அஸ்திரம், தன்னுடைய அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்களும் தோன்றினார். எதுக்காக? யஜ்யம் சங்கீர்த்தனாயே, இந்த யுகத்துக்கான நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இத மகாபிரபு அனுபவிச்சார். இந்த பக்தியினுடைய பிரேம பரவச நிலை, பக்தியின் பரவச நிலை, பிரேமத்தை சைத்தன்ய அனுபவிச்சாரு. அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் விநியோகம் செஞ்சாரு. அப்படி சைதன்ய மகாபிரபு பூமியில வரும்போது தன்னுடைய ஆன்மீக உலகத்துல அவருக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள், அவருடைய சகாக்களை அழைச்சிட்டு. அதுல ஒரு பக்தர் தான் ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை ஈடுபடக்கூடிய ஒரு சுத்த பக்தர் தான் லோக்நாத் கோஸ்வாமி. இன்றைக்கு லோக்நாத் கோஸ்வாமி மறைவுகள். லோக்நாத் கோஸ்வாமியுடைய வாழ்க்கையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது பாடம்? பக்தியில நம்ம எந்த ஒரு பக்தர் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு செய்ய முடியும், எந்த அளவுக்கு பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்க முடியும்.
ஒரு ஒரு பக்தர் வந்து கிருஷ்ண உணர்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தாருங்க. கிருஷ்ண உணர்வுல எப்படி லயக்க முடியும்? அந்த கிருஷ்ண உணர்வுலே 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருந்தா எப்படி பகவானை கவர முடியும்? அவரோட எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ண முடியும்? ஒரு பக்தர்கிட்ட வந்து எப்படி பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு? இதெல்லாம் லோகநாத் கோசமுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். பக்தர்கள்ல 2 வகையான பக்தர்கள் உண்டு. ஒருத்தர் வந்து கோஷ்டியானந்தி, பஜனானந்தி. இந்த பஜனானந்தின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் மிக உன்னதமான நிலையில இருக்கிறவங்க. கோஷ்டியானந்தி உன்னதமான நிலையில இருக்கிறவங்க தான். ஆனா அவங்க வந்து பிரச்சாரம் செய்வாங்க. இந்த பஜனானந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பகவானுடைய லீலையில மரணத்துல தன்னை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 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 உலகத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே நினைவுல இருக்காது. அவங்க தன்னை பராமரிக்கிறது மறந்து 24 மணி நேரம் பகவானை லீலையிலேயே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம் ராம் ஹரே. அவங்க கண்கள் எப்பவும் கண்ணீராலே நிறைந்து, அவங்க எப்பவுமே பகவானுடைய பிரிவை நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க. சோ லோகநாத் கோஸ்வாமி லைஃப் ஃபுல்லா வந்து ட்ரைன் அழகு. லோகநாத் கோஸ்வாமி வாழ்க்கை கூட அழுதுட்டே இருக்காரு. என்ன சுவாமி, பக்தியில வந்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அவர் அழுதுட்டே இருக்காரு. பக்தியில வந்தா அவருக்கு சந்தோஷமா இருக்கலாம்னா இங்க வந்து அழுதுட்டே இருக்குமா? லோகநாத் கோஸ்வாமி அழுக வேற, நம்முடைய அழுக வேற. நாம அழுகிறதெல்லாம் இந்த உடலால வேதனை தாங்க முடியல, மனதால தாங்க முடியல, மற்ற ஜீவராசி, இயற்கை, இந்த மாதிரி பல்வேறு துன்பத்தினால நாம அழறோம்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒருத்தர் அழறாங்கன்னு சொன்னா அவங்க பௌதிக துன்பத்தினால அழறாங்க. தீர்க்க முடியாத பௌதிக ஆசை, அப்புறம் பௌதிக பற்றுதலால் வரக்கூடிய ஏமாற்றம், உலகத்துல ஏமாற்றம், வியாபாரத்துல ஏமாற்றம், ஏமாற்றத்தினால இங்க அழுகு. சிலப்ப இங்க பிரிவுனால அழுக வருது. யாரோ இறந்து போயிட்டாங்க, கணவனோ மனைவியோ தாயோ தந்தையோ பெற்றோரோ பிள்ளைகளோ யாரோ இறந்து போயிட்டு அழகு. இங்க அழுகை இருக்கு. இந்த அழுகை வந்து பௌதிக குணத்தினால விளையக்கூடியது. ரஜஸ்தமஸ், ரஜோகுணம் தம குணத்தினால் அழுகை. ஆனா லோகநாத் கோஸ்வாமி எப்பவுமே அழுதுட்டே இருப்பாரு. அவர் பகவானின் பிரிவுனால அழுதுட்டே இருக்காரு. அவர் கண்கள் எப்பவுமே கண்ணீரால் நினைந்திருக்கு. லோகநாத் கோஸ்வாமி சைத்தன்ய மகாவுடைய நெருக்கமான சகாக்கள் ஒருவர், க்ளோஸ் அசோசியேட். சைதன்ய மகாபிரபு தான் வீர ஆத்மா. சைதன்ய மகாபிரபு தான் வீர ஆத்மா. மகாபிரபு இல்லாத ஒரு செகண்ட் கூட அவரால் வாழ முடியாது. பிரபுபாத் கொடுக்கிற உதாரணம் என்னது, நீரின்றி எவ்வாறு வீணால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு வீணால் உயிர் வாழ முடியாதோ அதே மாதிரி ஒரு தூய பக்தரால பகவானை பிரிச்சிருக்க முடியாது. லோகநாத் கோஸ்வாமி எப்பவுமே வந்து ஒரு பஜனானந்தி. பஜனானந்தினா கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போய் தன்னையே மறந்துருக்கிறார். கண்டினியூஸா பகவானை லீலையில ஸ்மரணம் பண்ணிட்டு, மகாபுர லீலையில ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கு. அவருக்கு எந்த ஒரு பௌதிக தேவையோ, பௌதிக ஆசையோ, பௌதிக பட்டுகளோ கிடையாது. நத்திங் எல்ஸ். ஃபுல்லி கிருஷ்ண கான்சியஸ் தான். கிருஷ்ணன் மட்டும்தான். அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, சைதன்ய மகாபிரபு சன்னியாசத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டாரு. சிறு வயது இளம் வயதிலேயே மகாபிரபு இந்த கலியுக மக்களை கவருவதற்காக, அவங்க வந்து கிருஷ்ண பிரேமம் கொடுக்கறதுக்காக பகவான் சைதன்யர் சன்னியாசம் எடுத்துட்டார். ஆனா சைதன்யர் வந்து சன்னியாசம் எடுத்துட்டாருன்னா இந்த வேதனையை லோகநாத்தால் தாங்க முடியாது. ஏன்னா மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டா டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்ப நம்ம கூட இருக்க மாட்டாரு. மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு அவர் பிரச்சாரம் பண்ண போயிட்டாருன்னா, அவர் சுற்றுப்பயணம் போயிட்டாருன்னா, அவர் பிருந்தாவனம் போயிட்டா என்ன பண்றது? பிருந்தாவனம் போனா அப்ப என்னோட கதி என்ன? மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு பிருந்தாவனம் போயிட்டாருன்னா என் கதி அதோ கதிதான். என்னால உயிர் வாழ முடியாது, நான் உடலை விட்டுருவேன். ஒரு அழகு. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு, அவருக்கு நல்லா தெரியும், மகாபிரபுக்கு தெரியும் தன் பக்தருடைய பாவம் என்ன. சைதன்ய மகாபிரபு லோகநாத் கோஸ்வாமி கூட்டார். லோகநாத், நீங்க வந்து பிருந்தாவனம் போங்க. ஏன்னா நான் கொஞ்ச நாள் சன்னியாசம் எடுத்துட்டு போறேன். நான் சன்னியாசம் எடுத்துட்டு உங்களுக்கு வேதனை தாங்க முடியாது, நீங்க அழுதுட்டே இருப்பீங்க. நீங்க பிருந்தாவனம் போங்க, நான் அங்க பிருந்தாவனம் வந்துடுறேன். சன்னியாசம் எடுத்த உடனே நான் நேரம் பிருந்தாவனம் வந்துருவேன். நம்ம 2 பேரும் கிருஷ்ண கதை பண்ணாரு. லோகநாத் ரொம்ப சந்தோஷம்.
இப்படி மகாபிரபு சன்னியாசி எடுத்து பிருந்தாவன் தான் வரப்போறாரு. மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு பிருந்தாவன் தான் வரப்போறாரு. நான் போய் பிருந்தாவனை காத்துட்டு இருக்கேன். மகாபிரபு வருவாரு, நான் மகாபிரபு சேவை பண்ணுவேன், அவர்கிட்ட கிருஷ்ண கதா கேட்கலாம், அவரோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம், சந்தோஷமா இருக்கு. பிருந்தாவனம் போயிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் பிருந்தாவனத்துக்கு மகாபிரபு லோகநாத் கோஸ்வாமி, லோகநாத் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி, 2 பேர். சோ லோகநாத் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி 2 பேர் சகோதர நண்பர்கள். நாரத முனி, பர்வத முனி. சோ நாரதர் பர்வதர், எப்படி நாரத முனியும் பர்வத முனி 2 பேர் நண்பர்களோ அவங்கதான் இந்த சைத்தன்ய லீலையில லோகநாத் கோஸ்வாமி பர்வதர், லோகநாத் பர்வதர், பூகர், லோகநாத் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி. சோ என்ன நடந்தது? லோகநாத் கோஸ்வாமி பிருந்தாவன போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிருந்தாவன போய் அவர் வந்து சைதன்யமா அவர் பிரிஞ்சு மகாபிரபு ஜெகநாத் பூரியில இருக்காரு. லோகநாதர் பிருந்தாவனத்துக்கு வச்சுட்டாரு. இப்ப மகாபிரபு பிரிஞ்சு அழுதுட்டே இருக்காரு. மகாபிரபு எப்போ பிருந்தாவனம் வருவாரு? நான் எப்போ அவருடைய தாமரை பாதங்களை தரிசனம் பண்ண போறேன்? நான் எப்போ அவருக்கு சேவை பண்ண போறேன்? அழுதுட்டே இருக்கேன். லோகநாத கோஸ்வாமி வாழ்க்கை ஃபுல்லா கிரைம் தான், அழுதுட்டே தான் இருக்காரு. பிரிவு துயரத்தினால, பகவானை பிரிந்த அந்த துயரத்தினால அழற, பக்தியுடைய பரவசத்தினால அழற, பக்தியினோட பரவசத்தினால அழற. அப்போ ஒரு நாள் செய்தி வந்தது பிருந்தாவனத்துக்கு, மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துட்டாரு. அப்ப மகாபிரபு பெங்கால்ல இருந்தாரு. சாரி, சோ மகாபிரபு ஃபர்ஸ்ட் பெங்கால்ல இருந்தாரு, நவதீப்ல. நவதீப்ல இருக்கும்போது மகாபிரபு வந்து என்ன பண்ணாரு? லோகநாத் நீங்க பிருந்தாவனம் போங்க, நான் சன்னியாசித்து பிருந்தாவனம் வந்தாரு. சோ பெங்கால்ல நவதீப்ல ஆயப்பூர். சோ மகாபிரபு என்ன பண்ணாரு? கட்வாங்கிற இடத்துக்கு சன்னியாசி எடுத்துட்டாரு, வெஸ்ட் பெங்கால். சோ கட்வால சன்னியாசி எடுத்துட்டு மகாபிரபுடைய மனசு பிருந்தாவனத்துக்கு போகும். மனதளவுல டிராவல் பண்றாரு ஃபாஸ்டா. நான் பிருந்தாவனம் போகணும், கிருஷ்ணர் எங்க இருக்காங்க, ராஜராணி எங்க இருக்காங்க, நான் எப்போ பார்க்க போறேன், கிருஷ்ணர் எப்போ பார்க்க போறேன், கிருஷ்ணன் எப்ப எனக்கு முன்னாடி வருவாரு, நான் எப்போ அவருக்கு சேவை பண்ண போறேன் ஓடுறாரு. அசிரிக்கு கேட்டது, ஓ மகாபிரபு, நீங்க இப்ப பிருந்தாவனம் போக வேண்டாம், உங்களுக்கு நிறைய சேவை இருக்கு, நீங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நீங்க வந்து பிருந்தாவனம் போக வேண்டாம், உங்களுடைய நோக்கம் வேற, லட்சியம் வேற, அதனால இப்ப பிருந்தாவனம் போவாருங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். சோ மகாபிரபு பிருந்தாவனம் போல. அப்ப என்ன பண்றது? சச்சிமா தான் அழகாங்க. மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே சச்சிமா தான் அழகாங்க. நிமாய், நீ எனக்கு சொன்ன சன்னியாசம் எடுத்துட்டு போறேன், நீ என்ன சொன்னார்? நிமாய் விஸ்வரூபா சன்னியாசம் எடுத்துட்டு போனார், நிமாயோட அண்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ விஸ்வரூபா வந்து சன்னியாசம் எடுத்துட்டாரு. அப்போ ஜெகநாத் மிஸ்ரும் சச்சிமா தான் அழகாங்க. அப்ப குட்டி நிமா என்ன சொன்னாரு? நீ அழறீங்க, நான் இருக்கல, அண்ணா போனேன்னு. அண்ணா சன்னியாசி எடுத்துட்டு போனாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னாச்சு? மகாபிரபு சன்னியாசி எடுத்து அவரு சன்னியாசி எடுத்த உடனே சச்சிமா தான் அழறாங்க. 2 பையன் 2 பேரும் சன்னியாசி எடுத்துட்டாங்க. அப்ப மகாபிரபு சொன்னாரு, அழாதீங்க, நான் இப்போ உங்களுக்கு நான் மேல அன்பா தான் இருப்பேன். அப்ப நீ வந்து ரொம்ப தூரத்துல போனா என்ன பண்றது? நீ விருந்தாவனம் போனா எப்படி நான் உன்னை பார்ப்பேன்? எப்படி உன்னை பத்தி தகவல் எனக்கு கிடைக்கும்? அதனால நீ ஜெகநாத் பூரியில இருந்துக்கோ. பூரிய விருந்தாவனம் வேற வேற இல்ல, அதனால நீ வந்து நீங்க பூரியில தங்கி, பூரியில இருந்துட்டா பெங்காலும் பூரி பக்கம் பக்கம், ஜெகநாத் பூரியும் பெங்காலும் பக்கம் பக்கமா இருக்கு. அதனால என்ன ஆகும்? நீ எப்ப வேணா நீ அடிக்கடி பெங்காலுக்கு வரலாம், கங்கா ஸ்நானம் பண்ண வரலாம், பக்தர்களும் உன்னை பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். மகாபிரபு ஓகே சொல்லிட்டாரு. அம்மாவுடைய வேண்டுகோளை மகாபிரபு ஏற்றுட்டு அவர் பிருந்தாவனம் போகாம பூரியிலே தங்கிட்டாரு. அப்ப லோகநாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு பிருந்தாவனம் ஒருவர் அங்க காத்துட்டு இருக்காரு, அழுதுட்டே இருக்காரு. அவங்க பக்தர்கள்லாம் வந்து சொன்னாங்க, மகாபிரபு பிருந்தாவனம் வருவாரா? எப்போ வருவாரு? மகாபிரபு பிருந்தாவனம் வரல, அவர் பூரியில இருக்காரு. மகாபிரபு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அழுதுட்டே வர்றாரு. எங்க வர்றாரு? பிருந்தாவன் வந்து ஜெகநாத பூரிக்கு வர்றாரு, அழுதுட்டே வர்றாரு. இவர் பூரி வரும்போது மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை போயிட்டார். இவர் ஜெகநாதபுரி வந்தப்போ சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை போயிட்டார். இவரால் பொறுத்துக்க முடியல. பூரியில வந்து பார்த்தா மகாபிரபு காணோம். அப்படி மயங்கி விழுந்துட்டாரு. ஓ மகாபிரபு, மகாபிரபு, குரங்கா குரங்கா, சைத்தன்யா சைத்தன்யா, மயங்கி விழுந்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்துச்ச உடனே நான் எங்க இருக்க முடியாது,
மகாபுரு பார்க்காம என்னால இருக்க முடியாது, நான் வந்து சவுத் இந்தியா போறேன் அப்படின்னு அவரும் தென்னிந்தியா வர்றாரு. சோ லோகநாத் கோஸ்வாமி தென்னிந்தியா வரும்போது ஜெகநாதபுரி மகாபுரு யாத்திரை முடிச்சு ஜெகநாதபுரி வந்துட்டு பாருங்க. ஒரு பக்தனுடைய ஆழமான பக்தி, ஒரு தூய பக்தர் எந்த அளவுக்கு பகவான் ஆழமான பக்தி வச்சிருக்காரு, அவரால பகவானை பிரிவை தாங்க முடியும். பகவானை பிரிவை தாங்க முடியாம பிருந்தாவன்ல இருந்து ஜெகநாதபுரிக்கு வந்தாரு. ஜெகநாதபுரி தென்னிந்தியாவுக்கு போயிட்டாரு. இப்ப வந்து இவர் டிராவல் பண்ணது பிளைட்லயோ புல்லட் ட்ரெயின்லயோ கிடையாது. இவர் டிராவல் பண்ணது நடந்து போகும், நடந்தே போறாரு. நடந்தே அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு நடந்தே வந்தார் ஜெகநாதபுரி. வரும்போது மகாபிரபு நினைச்சுட்டே வர்றாரு, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, பகவான் தியானம் பண்ணிட்டே வர்றாரு. விருந்தாவன்ல இருந்து பூரி வந்தா சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை போயிட்டாரு. இப்போ அதை தாங்க முடியாம ஒரு தென்னிந்தியா வர்றாரு. அதுக்குள்ள சைதன்ய மகாபிரபு தன் யாத்திரை பூரிக்கு வந்துட்டாரு. இப்போ திரும்பி என்ன பண்ணாரு, லோக்நாத் வந்து பூரிக்கு வர்றாரு. இந்த டைம் சைதன்ய மகாபிரபு பிருந்தாவன் யாத்திரை போயிட்டாரு. சைதன்ய மகாபிரபு பிருந்தாவன் போயிட்டாரு. மகா பாக்கியம் இல்லையா, அவர் துர்பாக்கியசாலி. அவர் பூரியில வந்து மயங்கி விழுந்துட்டாரு. அழுவாரு, ஏந்திரிப்பாரு, மயங்கி விழுவாரு. அவர் அழுவாரு, சைதன்ய மகாபிரபு நினைச்சு அழுவாரு, மயங்கி விழுந்துட்டாரு. இப்படியேதான் அவர் லைஃப்ல. எந்த அளவுக்கு ஒரு பக்தி ஆழமா இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு சுத்த பக்தரா இருந்தா பகவானுடைய இப்படிப்பட்ட ஒரு அன்பு வெளிப்படுத்தும். இதுதான் பக்தியுடைய டாப் மோஸ்ட் லெவல், பிரேமா. அந்த பிரேமா வந்து லோகநாத் விட்டு அவர் வெளிப்படுத்துறாரு பகவானத்துல. என்ன பண்ணாரு, ஊரில் அழுறாரு. அடுத்த நாள் வந்து என்னால இருக்க முடியாது, நான் பிருந்தாவனம் போறேன், நான் வந்து எப்படியோ மகாபுரு சந்திக்கிறேன். இவரு பிருந்தாவனம் போகும்போது சைதன்ய பூரி வந்தது. பார்க்கவே முடியல. இவருக்கு வந்து அந்த பிரிவு துயரம் அதிகமாயிட்டே இருக்கு. பிருந்தாவனம் வந்து பார்த்தா பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்பதான் மகாபுரு போனாரு, இப்பதான் மகாபுரு யாத்திரை முடிச்சு போனார். திரும்பி அழ. அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் சைதன்ய மகாபுரு நினைச்சு அழுவாரு, மயங்கி விழுந்துருக்காரு. அப்புறம் திரும்பி எதிர்ப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுந்துருக்காரு. இதுதான் நடந்தது. அவர் வந்து உயிர் வாழ்றது கஷ்டமானது. நமக்கெல்லாம் வந்து பௌதிகம் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு, பௌதிக தேவை இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு சுத்த பக்தருக்கு பகவானுடைய சங்கம் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. அவர் உயிர் வாழ்றதே கஷ்டம். நமக்கு வந்து சாப்பிடலாம் உயிர் வாழ முடியாது. லோகநாத் கோஷினால பகவானை பார்க்க உயிர் வாழ முடியாது. வித்தியாசம். ஒரு கட்டுண்ட ஆத்மாவுக்கும் தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கும் வித்தியாசம். கட்டுண்ட ஆத்மா இந்த உடல் தேவைகள் இதை பூர்த்தி அடையலாம் அவர் உயிர் வாழ முடியாது. பணம், காசு, பேர், புகழ், உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் இருந்தாதான் அவனால உயிர் வாழ முடியும். ஆனா ஒரு தூய பக்தர் ஒரு மரத்துக்கு அடியில, லோகநாத் கோசாமி அப்படிதான் வாழ்ந்தார். லோகநாத் கோசாமி பிருந்தாவன்ல ராதா கூடத்துக்கு அடியில மரத்துக்கு அடியில 12 வனங்கள்ல அவர் வந்து அவருக்கு தங்க ஒரு குடிசை கிடையாது, சாப்பிடுறதும் கிடையாது. ஆனா மகாபுரு நினைச்சு அழுது அழுது மயங்கி விடுவார். அவர் உயிர் வாழ்றது பெருசா இருந்தது. இப்பயே போனா அவர் உயிரை உடலே விட்டுருவார். மகாபுடைய பிரிவு தாங்காம அவர் உடலே விட்டுருவார். பகவான் பார்த்தாரு, கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு இவர் பார்க்கிறாரு, லோகநாத் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவர் சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, அழுதுட்டே இருக்காரு. சாப்பிடாம தூங்காம அழுதுட்டே இருக்காரு. நாமளும் சாப்பிடாம தூங்காம அழுதுட்டே இருக்கோம். எப்ப பௌதிக வசதி கிடைக்கும், எப்ப பௌதிக செல்வம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எனக்கு வந்து அடுத்த பதவி கிடைச்சிருமா, என் படம் ஓடிடுமா, எனக்கு செலவு செய்யணுமா, நான் படிச்சு நல்லா மார்க் வாங்கி, இப்படியேதான் நம்ம தூங்காம உட்காந்து. ஆனா ஒரு சுத்த பக்தர் வந்து என்ன பண்றாரு, அவர் பகவான நிலையில நினைச்சு அழறாரு. அப்போ பகவானால பொறுத்துக்க முடியல. இந்த லோகநாத் என்னையே நினைச்சு அழுது இருக்காரு. சைதன்ய மகாபிரபு ஒரு கிராமத்திலே நகரத்திலே கிருஷ்ணநாமத்தை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. லோகநாதர் வந்து சமாதானப்படுத்தணும். மகாபிரபு வந்து பெங்கால் சுற்றுப்பயணம் போறாரு, சவுத் இந்தியா வந்தாரு, அவர் வந்து கிருஷ்ணநாமத்தை வந்து எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. அவ பாருங்க, பகவானே பஜனானிதான். பகவான் என்ன பண்றாரு, பக்தி தொண்டை பிரச்சாரம் பண்றாரு. ஆனா ஒரு சில பக்தர்கள் அவங்க பகவான் மேல உள்ள உன்னதமான அன்பு பிரேமத்தினால அவங்களோட கண்கள் கண்ணீரானதுனால அவங்களால வந்து எக்ஸ்டர்னலா எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து தண்ணியை பராமரிக்கிறத மறந்து போய்
அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க உயிர் வாழ்றதே கஷ்டம். அவங்களுக்கு வந்து உயிர் வாழ்றதே கஷ்டம். பகவான் லீலைகள் பண்ணிட்டே இருக்கு. அப்ப மகாபிரபு பார்த்தாரு, இந்த லோகநாதர் எப்படியா சமாதானப்படுத்தணும். இந்த லோகநாதர் வந்து என் மேல உள்ள பிரியத்தினால, அன்புனால, பிரேமத்தினால அழுதுட்டே இருக்காரு. அழகாரு மயங்கி விழுந்துருவார். ஏந்திரிப்பாரு, மகாபிரபு மகாபிரபு அவங்களை எப்ப பார்க்க போறேன், மயங்கி விழுந்துருவார். திரும்பி ஏந்திரிப்பாரு, ஓ மகாபிரபு உங்க தரிசனம் எப்ப வேலை கிடைக்கும், அழுவாரு, மயங்கி. சோ பகவான் என்ன பண்ணாரு, லோகநாதர் சமாதானப்படுத்துறதுக்காக, அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக அவர் முன்னாடி தோன்றுகிறார். பிருந்தாவனத்துல அழகான விவேகம் ராதா வினோதர். ஜெய ராதா வினோத ராதா வினோத ராதே லோகநாத் தன தனரே லோகநாத் தன தனரே ராதா வினோத ராதா வினோத ராதே. ராதா வினோத் அங்க பிருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் இருந்து வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணது. கிருஷ்ணாவுடைய குழு பேர் வஜ்ரநாபா. கிருஷ்ணருடைய பையன் வந்து பிரத்யும்னா, பிரத்யும்னாவுடைய பையன் வந்து அனிருத்தா, அனிருத்தருடைய பையன் வந்து வஜ்ரநாப். வஜ்ரநாபன் என்ன பண்ணாரு, பகவான் இந்த பூமியில லீலையை முடிச்சு அவர் மறைஞ்சு போனோடனே அவர் நினைவா வந்து பல கோயில்களை நிறுவினார், பல விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணார். அவ்வளவு விக்கிரகங்கள் ராதா வினோதர். அதுக்கப்புறம் மொகலாருடைய படையெடுப்புல விக்கிரகங்கள்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. பூஜாரிகள் என்ன பண்ணாங்க, விக்கிரகங்களை மறைச்சு வச்சுட்டு அவங்க உயிருக்கு பயந்து ஓடிட்டு மொகலாறு படையெடுப்பு. சோ இந்த பகவானுடைய விக்கிரகம் பகவானுக்கு வேறானதல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ இல்ல, நீங்க உங்க கடவுள். அப்ப பகவான் விக்கிர ரூபத்தில் எழுந்தள்ளி தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்யறார், தன் பக்தனை காப்பாற்றுறார். அவங்க உயிருக்காக போராடுறார். நாமும் உயிருக்காக போராடுறோம், சாப்பிடுறோம், வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், இந்த உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும். ஆனா பக்தன் எப்படி உயிருக்காக போராடுறாரு, கிருஷ்ணரை பிரிஞ்சு வாழ முடியாம கஷ்டப்படுறாரு. கிருஷ்ணரை பிரிஞ்சு உயிர் வாழ முடியாம கஷ்டப்படுறாரு தூய பக்தர். அப்ப லோகநாதர் அழுந்துட்டே சாப்பிடாம அப்படியே மெலிஞ்சு போய் எலும்பு தோலுமா கிருஷ்ணாவை நினைச்சுட்டு அழுது அவர் மயங்க விழுந்துட்டார். சைதன்ய மாவட்ட பார்த்தாரு, எப்பயாவது லோகநாதர் வந்து பிரசாதம் சாப்பிட வைக்கணும், அவருக்கு அன்பு செய்யணும். அவர் விக்கிர ரூபத்துல வருது ராதா வினோத். ராதா வினோதரும் சைதன்ய மாவட்டம் வேற இல்ல. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா, ராதா கிருஷ்ண நகை அன்யா. சோ ராதா வினோதுடைய குடும்பத்துல மகாபிரபு லோகநாதர் தோன்றினார். லோகநாதா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னுடைய வருகைக்கு தான் காத்திருந்தேன், கொஞ்சம் பிரசாதம் கூட. வினோதரை பார்த்த உடனே லோகநாதர் கண்களுக்கு கண்ணில் அறிவு மாதிரி இருக்கும். இப்ப வந்து மகாபுடைய பிரிவு மறந்து போய் அந்த விக்கிரகத்துக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிருந்தாவனத்துல பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சேர்த்து விக்கிரகத்துக்கு ரொம்ப அழகா லோகநாதர் வந்து விக்கிரகம் ரொம்ப அழகா பிரசாதம் நிகழ்த்த. இப்படி ராதா வினோதர் லோகநாதர் அழாமே பார்த்துக்கிட்டாரு. சோ லோகநாதர் என்ன பண்ணுவாரு, ராதா வினோதர் போகா நிகழ்ச்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சைத்தன்யா ஞாபகம் வந்துடும், திருப்பி அழ ஆரம்பிச்சிருவாரு. உடனே வினோத் சொல்லுவாரு, லோகநாதர் எனக்கு பிரசாதம் கூட, எனக்கு போக பசிக்கிறேன். சோ இப்படி இந்த வினோதர் என்ன பண்ணுவாருன்னா லோகநாதர் அழகுடாமே பார்த்துட்டு, லோகநாதர் வந்து கிருஷ்ணா மறந்து சைத்தன்யாவுடைய பிரிவுனால லோகநாதர் அழுதுட்டே இருக்காரு, இவர் அழக்கூடாது அப்படின்னு வினோதர் வந்து அவருக்கு சேவை கொடுத்துட்டே இருக்காரு. லோகநாதர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு வெளியே டெம்பிள் எல்லாம் கிடையாது. இப்போ மற்ற கோஷங்கள்ல பெரிய கோயில் கட்டினாரு, ராதா கோவிந்த தேவர், ராதா மதன் மோகன். ஆனா ராதா நம்பர் என்ன பண்ணாரு, லோகநாதர் வந்து தன் கழுத்திலேயே வச்சுட்டு இருப்பார், தன்னுடைய மார்போட. இந்த ராதா வினோதரை லோகநாதர் வந்து தன் மார்போட தழுவிட்டு இருப்பார். எப்பவுமே அப்படி கையிலேயே பிடிச்சி மார்போடே தழுவிட்டு இருப்பார். அவர் இதயம் தான் ஒரு கோயில். லோகநாதருடைய இதய கோவில லோகநாதருடைய இதய கோவில வினோதர் எப்பவும் குடிக்கொண்டிருக்காரு. வினோதர் வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபு இந்த வினோதர் ரூபத்தில் அவருடைய அன்பு பரிமாற்றம் செய்யறார். லோகநாதர் வந்து மகாபிரபுவை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த விக்கிரகத்தை பராமரிக்க முடியாது அவரால். வினோதர் என்ன பண்ணுவாரு, தனக்கு தேவையானதான் தானே ஏற்பாடு பண்ணிக்குவார்.
பிரசாதம் ஆபரணங்கள் எல்லாம் பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் வினோதம் ஏற்பாடு பண்ணிட்டு சோ பகவானுடைய செய்திகள் பல்வேறு பக்தர்கள் வந்து லோகநாதர் சேவை பண்ணுவாங்க. சோ லோகநாத் இவர் வந்து வினோதர் தன் இதயத்தோடையே தழுவிட்டு இருப்பார். சில நேரங்கள் வினோதர் வந்து கௌரகிரா பகவான் கௌரகிரா தரிசனம் கொடுப்பார் லோகநாத். சில நேரங்களில் புல்லாங்குழல் வாசிச்சு தன் பக்தனை சந்தோஷப்படுத்துவார் வினோதர். லோகநாதர் அழும்போது வினோதர் புல்லாங்குழல் வாசிப்பாரு, லோகநாதர் அழுகி விட்டுருவார். சோ இப்படி லோகநாத் கோஸ்வாமிக்கும் பகவானுக்கும் நிச்சயமான அன்பு பரிமாற்றம். சோ இந்த அன்பு பரிமாற்றம் லோகநாத் கோஸ்வாமிக்கும் ராதா வினோதருக்கு அல்லது லோகநாத் கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு அந்த அன்பு பரிமாற்றத்தை பக்தர் அல்லாதவங்க, பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், வருட தத்துவாதிங்க, நாத்திகர்கள், வேதமான விஞ்ஞானிகள், பௌதிகவாதிகள் யாரும் புரிஞ்சுக்க முடியாது. லோகநாத் கோஸ்வாமி பக்தியின் ஆழம் என்ன நான் புரிஞ்சுக்கணும், நம்ம பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சாலும் புரிஞ்சுக்கணும். நம்ம பக்தியில பக்குவம் ஆகாததான், நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையும் போதுதான் லோகநாதருக்கு பகவானோட அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது, அவர் எப்படி கிருஷ்ணனுடைய லைஃப் இருந்தாரு, எப்படி கிருஷ்ணருடைய மூழ்கி இருந்த அந்த பாவத்தை எப்படி அவர் அனுபவிச்சாரு, பகவானை பீரோட எப்படி அவர் பேரானந்தம் அடைஞ்சாரு அப்படிங்கிறது நம்மளால ஓரளவுக்காக புரிஞ்சுக்க முடியும். நம்ம பக்தியில முன்னேற்றம் ஆகலாம். நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையும் போதுதான் ஒரு தூய பக்தருடைய மனப்பான்மை என்ன, அவருடைய செயல் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ பக்தியில முன்னேற்றம் அடையணும்னா நான் வந்து லோகநாத் கோசாமி போல ஒரு சுத்த பக்தர் அல்ல, ஒரு பேர பக்தர் அல்ல. ஆனா நான் வந்து என்னுடைய சாதனாவை நான் சரியா பண்ணிட்டே வரும்போது குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்யறது, 4 விடுமுறை கடைபிடிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, ஆச்சாரிய தேவியை வந்து கேட்கறது, பாடுவது இதெல்லாம் பண்ணிட்டு வச்சு என்னாகும் காலப்போக்குல இந்த சாதனா பக்தி அப்படியே சாதாரண பக்தியா மாறும், இயல்பான பக்தியா மாறும். அந்த இயல்பான பக்தர் மேல பக்தி செய்யாத போது அது பாவமா பிரேமமா மாறும். டிஃபரெண்ட் லெவல் இருக்கு. சோ அது ரொம்ப லோகநாத கோசாமிங்கிறது மிக உன்னதமான நிலை. அதை நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவருடைய அனுகிரகம் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். குருவாச்சாரிய அனுகிரகம் இருந்தாதான் அவங்க எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு பகவான் அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு பகவான் மேல ஸ்மரணம் பண்ணியிருந்தாங்க, எந்த அளவுக்கு பகவான் அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான ஒரு லீலை. பேர்பட்ட ஒரு ஆச்சாரியர் ஆன்மீக உலகில் இறங்கி வந்து எப்படி ஒருத்தர் வந்து இந்த பூமியில எந்த விதமான விஷயத்தையும் ஈர்க்கப்படாம கவனம் சிதறாம பகவான் மேல கவனத்தை நிறுத்த முடியும். எதுவுமே அவர் கவரல. ஏன்னா அவருடைய சைத்தன்யமாவுடைய சேவை அவரை கவரும், சைத்தன்யமாவுடைய தர்சனம் அவருடைய தாமரை திருப்பாதத்துல அடைக்கலம் கொண்டிருந்ததுனால லோகநாத வேறு எதுவுமே கவரல. பௌதிக வசதிகளோ, பௌதிக பேரோ, புகழோ, பதவியோ எதுவுமே அவர் கவரல. சோ இப்படி ஒரு பக்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை போடல் கொண்டிருப்பாரே ஆனால் அவரால் பௌதிக வசதியால் கவரப்பட மாட்டார், மாயினால் கவரப்பட மாட்டார், அறியாமையால் கவரப்பட மாட்டார், எல்லாருக்கும் வெளியே வந்தார். பிரம்மவாதம், மாயாவாதம், அருவவாதம், சூன்யவாதம் எந்த ஒரு வாதத்துக்கும் கவரப்பட மாட்டார். யாருக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சந்திச்சிட்டார். இப்படி லோகநாத் கோஸ்வாமி எப்பவுமே மகாகுருவை நடிச்சிருக்காரு. அவர் பிரச்சாரம் செய்வதில்லை, அவர் வந்து சீடர்களை ஏற்றுக்கொள்ளல. அவர் முழுக்க அந்த பஜனானந்திகனால அவர் முழுக்க தன்னையை மறந்து அந்த விப்ரலம்ப பாவத்துல, கிருஷ்ணனோட பிரேமத்துல எப்பவுமே அவரே நடிச்சு. ஆனா பகவானுடைய கட்டளை என்னன்னா நரோத்தமதாஸ் தாக்கூர் லோகநாத தீட்சை வரும். நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து லோகநாத் கோஸ்வாமி சந்திக்கிறாரு, எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு. அப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்க மகாபுருக்கு ஒரு கருணை பெற்ற பக்தர், எனக்கு தீட்சை கொடுக்க அறிவு கிடையாது, மறுத்து கொடுக்குற. ஆனா ஆன்மீக கருணை இல்லாம எப்படி பக்தியில முன்னேற்றம்? ஒரு பக்தியில முன்னேற்றங்கள் குருவுடைய கருணையே தான் நம்பி இருக்கு. அதனால விடாம நடத்த முயற்சி பண்றாரு, எப்படியாவது லோகநாதர் குருவா எடுத்துடணும். லோகநாதர் வந்து அவர் சீடரா இருக்கு தயாரா இல்ல. ஆனா நரசிம்மதாஸ் தாக்கூர் லோகநாதர் குருவா பாவிச்சுட்டு அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, நரசிம்மதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு ராஜகுலத்துல பிறந்தவர். பிறப்பால ஒரு ராஜவம்சத்தை சார்ந்தவர். ஆனா அவர் வந்து லோகநாத் கோஸ்வாமிக்கு ரொம்ப எளிமையான சேவை பண்றாரு.
யாருக்கும் தெரியாம, லோகநாத கோசாமிக்கு தெரியாம, அவர் காலை கடன் போகக்கூடிய இடத்த போய் சுத்தம் பண்றாரு. அவர் எங்க காலையில போய் காலை கடன் மார்னிங் ரிச்சுவல் எல்லாம் பண்றாரோ, அந்த மார்னிங் ரொட்டீன் ஒர்க், காலையில குளிக்கிறது, காலை கடன் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த போய் கிளீன் பண்றாரு, சுத்தமா வச்சிருப்பாரு. லோகநாத் பாக்குறாரு, தினமும் ஜனம் சுத்தமா இருக்கு, யார் வந்து சுத்தம் பண்றா, யார் இதை பண்றாங்க? ஒரு நாள் லோகநாத் ஒழிச்சிட்டு பாக்குற நடத்தம் பண்ணிட்டு இருக்காரு. நடத்தம் வந்து கல்யாண நடத்த சுத்தப்படுத்துறாரு. லோகநாத், நடத்தம், நீங்க சைத்தன்ய மாப்பிள்ளை கருணையை பெற்றவர், நீங்க ஒரு சுத்த பக்தர், நீங்க இதை செய்யலாமா? நீங்க ஏன் இந்த மாதிரி செய்வீங்க? நான் ஒரு நீச்சல், நான் ஒரு கீழேயானவன், நான் வந்து வீழ்ந்து போனவன், என்னுடைய இடத்துல போய் நீங்க எனக்கே நீங்க சேவை பண்றீங்க. அப்போ நடத்தம் சொன்னாரு, மகாராஜ், நீங்க சைத்தன்யமா பிரியமான பக்தர், நீங்க தூய பக்தர், உங்க பணிவுனால எளிமையான இதை மறுக்கலிக்கிறீங்க. அப்புறம் நீங்க வந்து எப்பவுமே பகவான லீல ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை போல ஒரு குரு எனக்கு கிடைக்க நான் செஞ்ச பாக்கியம். அதனால என் வாழ்க்கையில் நான் வந்து புனிதம் அடையணும், இல்ல என் வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை நான் பூர்ணத்துவம் அடையணும், நான் உங்களை மாதிரி ஒரு ஆச்சாரிய உருவாக்கணும். இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை பயனற்றது, இந்த பிறப்பு பயனற்றது, நான் வந்து உயிர் வாழ்றது அர்த்தம் இல்லை அப்படின்னு அழகு. இப்படி நரத்தம் தாஸ் தாக்கூர் 1 வருஷம் சேவை பண்ணிட்டு இருக்காரு. லோகநாத்துக்கு தெரியாது. இப்ப லோகநாத் கண்டுபிடிச்சிட்டாரு உதா பண்றாருன்னு. நரத்தமுடைய பணிவு, எளிமை, அவருடைய குரு பக்தி, இது வந்து லோகநாத் வந்து அவர் ஒருத்தர் மட்டுமே குருவாரு, சீடரா இருக்கின்றார். லைஃப்ல அவர் வாழ்க்கையில லோகநாத்துக்கு ஒரே சீடர் தான் நரத்தம் தாஸ் தான். சோ இப்படி லோகநாதர், நான் எங்கோ நிறைய சீடர்கள் எடுத்துட்டா அவங்க பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அப்ப என்னால கிருஷ்ணன் பண்ண முடியாம போயிடலாம் அப்படின்னு அவர் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய பிரேமத்திலே நிறைஞ்சதுனால அவர் வந்து பிரச்சார பணிகளை மேற்கொள்ள முடியாது. அப்கோர்ஸ் சில பக்தர்கள், சில ஆச்சாரியர்கள் பகவானுடைய பிரேமத்தினால அவங்களால கீழே இறங்கி வர முடியாது. ஆனா சில ஆச்சாரியர்கள் பகவானுடைய விருப்பத்தினால, பகவானுடைய ஏற்பாட்டினால அந்த உத்தமமான நிலையில் இருக்கிறாங்க. பிரேம நிலையில இருந்தாலும் கீழே இறங்கி வந்து பிரச்சாரம். பிரபுபாதர், பக்தி சித்தாந்த தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், இவங்க எல்லாம் வந்து நித்திய பக்தி சித்தர்கள். பகவானுடைய ஆன்மீக உலகத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்றவங்க, தன்னையும் மறந்து கிருஷ்ணனுடைய பிரேமத்தை அனுபவிச்சிருக்கு. இவங்களும் தனி உலகத்த ஆத்மாக்கள் தான், இவங்களும் பிரேமத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா பகவானுடைய ஏற்பாடு, இவங்க அந்த இடத்துக்கு இறங்கி வந்து கிருஷ்ண பக்தி வச்சாங்க. ஆனா லோக்நாத் கோசாமி, கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி, இவங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில இருந்தனால அவங்களால இறங்கி வர முடியும். அதனால பகவான் கிருஷ்ணர் 2 விதமான பக்திக்கு அழைச்சிட்டு வர. இவங்களுடைய நோக்கம் வந்து கிருஷ்ண ஸ்மரணத்திலே இருக்கிறதா. ஒருத்தர் வந்து அதீத ஸ்மரணத்தில், 2 பேரும் அதீத ஸ்மரணத்தில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பகவானை ஏற்பாட்டினால அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து பிரச்சாரம். அவங்க 24 மணி நேரம் கிருஷ்ண உணவுலயே இருந்து பகவானை வெளியிலேயே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கவங்க. அதுல இருந்து அங்கிருந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து சீடர்களை ஏற்றுக்கொண்டு தீட்சை கொடுத்து பிரச்சாரம் செஞ்சு கோயில்கள் கட்டி பல்வேறு அற்புதங்களை செஞ்சார். பக்தி சித்தாந்த தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர். இது முழுக்க முழுக்க பகவானுடைய கருணை. ஏன்னா எல்லா பக்தர்களுமே பஜனானந்தியா இருந்துட்டா நமக்கு யார் பிரச்சாரம் பண்ணுவாங்க? இல்ல, எல்லா ஆச்சாரியருமே பஜனானந்தியா இருந்துட்டா நமக்கு கிருஷ்ண கிடைக்காம போயிடும். ஏன்னா அவங்க கிருஷ்ணனுடைய திருப்தி அடைச்சு அதுலயே லைச்சு போயிடுறாங்க. சோ அதனாலதான் ஆச்சாரியர் வந்து பிருந்தாவனத்துக்கு வெளியே வருது. ஆனா பிரபுபாதர் என்ன பண்ணாரு? பிருந்தாவனத்துக்கு வெளியில வந்தாரு. அவர் போற இடத்துல பிருந்தாவனமா இருக்காரு. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மாயப்பூர் விட்டு வெளியில வர மாட்டேன்னு, கல்கத்தா வந்து ஒரு நரகம். ஒரு தடவை கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி கண் பார்வை செய்ய தெரியல. அப்ப பக்தி சித்தாந்த மாதிரி சொல்றாரு, பாபாஜி நான் உங்களை வந்து டாக்டர் கூட்டிட்டு போறேன், நீங்க கல்கட்டாக்கு வாங்க, என்ன கல்கட்டாக்கு மட்டும் கூப்பிடாத, நீ கல்கட்டாக்கு கூட்ட நான் போய் கல்வியில குதிச்சிருவேன். அவருக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு தூய பக்தருக்கு இந்த பௌத்திக உலகத்தை பார்க்கும்போது, சே என்னடா இப்படி இந்த மக்கள் எல்லாம் கிருஷ்ணர் மறந்து அறியாமல் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்காங்க, அருவருக்கத்தக்க ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மாற கொல்கத்தாவை பார்க்க விரும்பல. ஆனா பக்தி சித்தாந்த மாதிரி அவருடைய சீடர் வந்து கொல்கத்தால பெரிய கோயில் கட்டினார். சோ இதுதான் பகவானுடைய ஏற்பாடு. சில நேரங்கள்ல ஆச்சாரியர்கள் சிலர் வந்து தன்னையும் மறந்து கிருஷ்ணனுடைய ஸ்மரணம் பண்ணிருப்பாங்க.
சில ஆச்சாரியர் பகவானுடைய விருப்பத்தினால அந்த இடத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி வந்து நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை கவர்வதற்காக கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றாங்க, சீடர்களை ஏற்றுக்கிறாங்க, கோயில்கள் கட்டுறாங்க. அதுக்காக எல்லா விதமான அசௌகரியம் பெற்று தயார். பகவானை செய்யறதுக்காக எல்லா விதமான அசௌகரியங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. அதனால வைணவ ஆச்சாரியனால நம்ம கடன்பட்டுக்கணும். நம்ம வந்து வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியருக்கு ரொம்ப கடன்பட்டுருக்கோம். லோகநாத கோசாமி மூலமா கிருஷ்ண பிரேமம் என்ன, எந்த அளவுக்கு ஒரு பகவான் ஸ்மரணத்தில் இருக்க முடியும், எப்படி வந்து பகவான் இல்லாம உயிர் வாழ முடியாது அவனால, பக்தியினுடைய உன்னதமான நிலையை எப்படி அவங்க வெளிப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு சைத்தன்யா அன்பு வச்சிருந்தாங்கிறத பார்க்க முடியும். हरे कृष्ण। वीरेंद्र श्रीमद भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, श्री रघुनाथ गोस्वामी तुलसीदास महोत्सव की जय, श्री प्रभुपाद की जय।